இன்னும் காணோம். சொன்னியா இல்லையாடா? ஏய் நிறுத்து. அம்மாஜி அடிக்க சொல்லாதீங்க அம்மாஜி. அம்மாஜி வாடா மாமா பையல வா. என்ன நினைச்சிட்டு இருக்கியா? ஐயோ இல்ல அம்மாஜி. அம்மாஜின்னு தெரியுது இல்ல பேசுற. ஒருத்தன் செத்துட்டான், இன்னொருத்தன் ஜெயிலுக்கு போயிட்டான். சரக்கு எங்கடா வச்சிருக்க? எங்க போச்சு சொல்லுடா. உனக்கு தெரியாம எங்க போகும்? அம்மாஜி ஜெயில இருக்கிறது உன் மாமன் தானே? அப்புறம் அம்மாஜி ஒரு நாள் உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சதில்ல அம்மாஜி. உன் மேல சந்தேகப்படாம வேற யார் மேல சந்தேகப்படுறது? போடா போய் உன் மவனை பாரு. ஏய் சரக்கு வாங்கி என் கையில கொடுத்துடு. இதையும் இழுத்துட்டு பா. அம்மாஜி என்னடா? சரியில்லை அம்மாஜி, இவன் மேலதான் டவுட்டா இருக்கு. சரி தான் போலீஸ்க்கு போன போடு. ஏய் ஏதாவது தெரிஞ்சதா? அந்த விஷ்ணு வீட்டை தலைகீழ அலசி பார்த்துட்டோம் அம்மாஜி. தூள்கீழ் எதுவுமே கிடைக்கலையே. அந்த பையனை வெளியில எடுத்து விசாரிக்கணும் அம்மாஜி. இதுல நீங்க நேரடியா இறங்காம இருந்தா நல்லது. தேவையில்லாம. ஏய் போனவை ஏட்டையா புது கேஸ் என்ன இருக்கு? ஃப்ரெண்ட போட்டு தள்ள கேஸ் சார். எஃப்ஐஆர் ஒன்றும் போடல சார். யாரது கேஸ்? எஸ்ஐ பாண்டி தான் டீல் பண்றாரு சார். சரி நான் கோர்ட் வரையும் போறேன். உள்ள யாரையும் விட்டுறத. ஓகே சார். பாத்தியா பாண்டிய கேஸ்? சரிங்க சார். யோ திருப்பதிங்க வாயா சார். சொல்லுங்க சார். இவங்க ஏன் எங்க உட்காந்துருக்காங்க? அது இப்போ உடனே பாத்துறேன் சார். சார் வணக்கம் சார். யாரையா? என்ன வேணும்? கார்த்தின்னு ஒருத்தர் கூட்டு வந்திருக்கீங்களே, நான் அவனை பார்க்கணும் சார். நீ யாரு? அவன் அண்ணா சார். நான் யோ அண்ணன் அப்பன்னு யாரும் வந்து இங்க பாத்துட்டு இருக்க முடியாதியா சார்? சார் அவன் தம்பி எல்லாம் போட்டு பார்த்து மட்டும் போயிரு. இந்த பண்ணி எல்லாம் இப்படி உட்கார வைக்காத. யோ சொன்னா கேளியா? ஐயா இல்லாம கண்டபடி எல்லாம் வந்து பார்க்க முடியாத. போயா சார். சார் சார் நீ எல்லாம் சரியா பண்ணிட்டு டைம் வேற ஆகுது. சொன்னா கேட்கலையா? யோ பார்த்தா கொஞ்சம் தைரியமா சார். சார் சார் இவனை போ சொல்லியா? சார் சார் உயிரா நீ. போயா பா. வாங்க வாங்க. என்ன முகம்லாம் வாடி இருக்கு? அந்த மர்டர் கேஸ் பையனை கொஞ்சம் பார்க்கணுயா. இது அந்த ஃப்ரெண்டு கொலை கேஸா? ஆமாயா. அந்த கேஸ் ரொம்ப சிக்கலா இருக்கு சார். யோ பார்த்து ஏதாவது பண்ணியா? கேஸ் பிரஸ் வரைக்கும் போயிருச்சு. எஃப்ஐஆர் வேற எழுதணும். கஷ்டம்தான். புரிஞ்சுக்கோயா, ஏதாவது பண்ணியா? எப்படி சார்? நீங்க வரும்போது கூட லாயரையாவது கூட்டு வந்திருக்கலாம்ல. அதெல்லாம் பாத்துக்கலாம். இப்ப அவன் கூட 2 நிமிஷம் தான்யா பேசணும். என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கோயா. ஒரு நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. சீக்கிரம் பேசி முடிங்க. சரி சரி. கார்த்தி, விஷ்ணுக்கு எப்படி அப்படியாச்சு? என்னடா பண்ணீங்க? எங்கடா போனீங்க? என்ன நடக்குது? சரக்குங்கடா. அங்க அவ்வளவு பிரச்சனை நடக்குதுடா. ஏய் கார்த்தி சொல்லுடா, சரக்குங்கடா. எதுவுமே சொல்லாம முடிச்சுக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? ஏ கார்த்தி சொல்லுடா. வசமா மாட்டினியா? அடிச்சு ஆப்பு வைக்க போறாங்கடி. கார்த்தி ஏய் ஏய் கார்த்தி, என்னடா பண்ற? ஃபியூச்சர் மேல கவனமா இருக்கணும் கார்த்தி. எனக்கு உன்னை விட்ட யாரடா இருக்கா? எனக்காக இது கூட பண்ண மாட்டேன் கார்த்தி. எனக்கு எதனா ஒண்ணுன்னா நீ தானடா இருக்க. அன்னைக்கு ஒரு பொண்ணு பார்த்தேன்டா. அவளும் என்ன பார்த்தா. எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா? என்னடா நான் பேசிட்டே இருக்கேன், பதில் சொல்றா. போலாமா போலாமா? ஏய் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்க. என் பாய கலராதரா. இந்த மாதிரி மடையனும் இந்த வேலையை செய்ய மாட்டான். நான் அதிகமா டென்ஷன் ஆகிறதுக்குள்ள இந்த பேச்சை நிறுத்திடு. ஏய் இந்த வேலையில தாண்டா நம்ம எதிர்காலமே அடங்கியிருக்கு. இந்த வேலை ஒன்றையும் முடிச்சிட்டோம், பணம் கொட்டோன்னு கொட்ட போகுதுடா. பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவியா? இன்னைக்கு தூள் கடத்துற, நாளைக்கு கொலை கூட பண்ணுவியா? டேய் இந்த
மாதிரி வேலை என்னால செய்ய முடியாது, உன்னாலையும் முடியாது. அனாவசியமா உளறிட்டு இருக்காது. மூடிட்டு உட்காரு. ஆமா, உன்னை நம்பி வந்தேன் பாரு, நானே முடிக்கிறேன்டா. 4-5 காலேஜ் போனோம், அதான் நானும் பாத்துக்கிறேன். உங்ககிட்ட மறுபடியும் இந்த விஷயத்தை பத்தி பேசின என்ன செருப்பாலே அடிச்சிரு. கார்த்தி, உதவி கேட்டுதானே வந்திருக்கேன். நாளை முடிஞ்சா நானே பண்ணிருப்பேன்ல. எனக்கு ஒண்ணு நீ தானே வந்து நிக்கணும். எனக்கு வேற யாரா இருக்கா கார்த்தி? உனக்கு என்னடா பெரிய கஷ்டம்? இருக்கிறத வச்சு சந்தோஷமா இரு. கார்த்தி, உனக்கு கெஞ்சி கேட்கறா கார்த்தி, இதை மட்டும் செஞ்சிடறா. எனக்கு வேற ஒரு உதவி வேணாண்டா கார்த்தி. எனக்கு வேற யாரும் இல்லடா கார்த்தி. எனக்கு இது கூட செய்ய மாட்டேன். நீ போகலன்னா செத்தா போயிடுவேன். வேண்டா, செத்து தாண்டா போயிடுவேன். என்னடா? அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லடா கார்த்தி. அடிக்கடி ஜோதி வீட்டுக்கு போவேன்ல, அங்க விஜயன் ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டா விஜய விட்டுருவாங்கடா. எனக்கு விஜய் வேணும்டா கார்த்தி, எனக்கு விஜய் வேணும். ஒரு தேவதை வீசிடும் பார்வையிலே விழுவது ஒரு சுகம். அவள் தூரத்தில் வருவதை பார்க்கையிலே கரைவதும் ஒரு சுகம். என்னோடு புது மாற்றம் தந்தாள், எங்கெங்கும் ஒரு மாற்றம் தந்தாள். என் வாழ்வில் ஒரு ஏற்றம் தந்தாள். அவள் எனக்கு என்று இந்த மண்ணில் வந்து பிறந்தவளும் கண் தூங்கும் போதும் காதல் தந்தாள். அவள் கடவுள்
நிறுத்து. என்ன உடம்புல கொழுப்பு கட்டிச்சா? உடம்பு சரியில்லை. எவனாவது கூப்பிட்டான்னு தனியா தொழிலுக்கு போன வெட்டிடுவேன். நேரப்படா. ஏய் இப்போ எங்கே போகிறோம்? அம்மாச்சி வீட்டுக்கு போறோம். அம்மாச்சி. உள்ளூர்ல வியாபாரம் பண்ண முடியலன்னு அவனுக்கு பன்னீரை போட்டானுங்க. ஏன் ஆளு வேற கைய வச்சுட்டானுங்க. எவ்வளவோ பேசியாச்சு. தூள் இப்ப பாண்டிச்சேரிக்கு போகணும். அந்த பாய் ஏரியாவுக்கு